இதையும் நல்லா யோசிச்சு முடிவிடு அரசி. அரசி நல்ல நிதானமா யோசிச்சுதான் இப்படி ஒரு முடிவையே எடுத்திருக்கா. அப்படிதானே அரசி? வா, நான் மேல இருக்கேன். ஏய், நீ காஃபியை கொண்டு வந்துட்டு அதை தரையில வைப்ப, இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு அந்த காஃபியை மறுபடியும் எனக்கு கொடுப்பியா? போ. இங்க பாரு, மேடம் அங்க வந்து நின்னதுக்கு அப்புறமா கெஸ்டிங்க எல்லாருக்குமே gift கொடுப்பாங்க. அதை A கிரேட்ல வைக்கணும், B கிரேட்ல வைக்கணும் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வெச்சிருங்க. ஓகே மேடம். பாத்து. ஓகே மேடம். லாஸ்ட் டைம் நடந்தப்ப ஆதவோட கல்யாணத்தை பத்தி சொல்லுவாங்கன்னு நினைச்சோம். பாப்போம், இந்த வருஷமாச்சும் சொல்றாங்களான்னு பாப்போம். ஆமா, பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பெரிய இடம்னா பெரிய இடம்தான். ஃப்ளைட்டையே சொந்தமா வச்சிருக்காங்கன்னா சும்மாவா? யாருக்கு இந்த ஆதவ கட்டிக்க போற அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்னு தெரியல. யாருக்குன்னு தெரியல. சாமந்தி பார்த்துட்டானா நான் செத்தேன். எதுக்காக போய் சொல்றேன்னு என்கிட்ட பேசுறதே நிறுத்திடுவானே. Congratulations. Thank you. Congratulations, sir. வெல்கம் சார். Happy anniversary, ma'am. வெயிட். சொல்லிட்டேன் மேடம். ஏ. ஓகே மேடம். பி. சாமந்தி கண்ணியே தென்படலையே, எங்க போனா?
இந்த பொம்மைகளை பார்க்கும்போது எனக்கு ராஜா ராணியோட ஞாபகம் வருது. எங்க அம்மா அப்பாவை விட என் மேல பாசத்தை காமிச்சிங்களே. நீங்க என்னை விட்டு போயிட்டீங்கன்னு என்னால நம்பவே முடியல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அந்த ஊருக்கே நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்களே. இனி உங்ககிட்ட இருந்து கிடைச்ச அன்பு இனிமே எனக்கு கிடைக்காதே. என்னால வர முடியாத தூரத்துக்கு போயிட்டீங்களே. ஏன் அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? உங்களுக்கு போய் இப்படி ஒரு நிலைமைய கொடுத்துட்டான். நீங்க இருந்த வரைக்கும் ஒரே குடும்பமா எல்லாரும் ஒன்னா இருந்தோம். ஆனா உங்களை கொன்னதே நாங்க தானே. அந்த படுபாவிங்க எங்க மேலேயே பழிய போட்டுட்டாங்க. இப்ப வேற வழியே இல்லாம எனக்கு பிடிக்காத இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே எல்லாமே மாறணும். உங்களை கொன்ன அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும் ராஜா. எனக்கு திரும்ப ஊருக்கு வரணும் போல இருக்கு. எங்க அம்மா சந்தோஷமா இருந்த அந்த நாட்கள் எல்லாமே என் கண்ணால பார்க்கணும் போல இருக்கு. அந்த காலம்லாம் எப்போ வரும்னே தெரியல. அந்த கடவுள் தான் நடத்தி கொடுக்கணும். மாம் அண்ட் டாட், நான் வாங்கின கிஃப்ட்டை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு இதான் ரைட் டைம்னு நினைக்கிறேன். gift வாங்கிருக்கியா? எஸ் டாட். வண்டர்ஃபுல். நீ gift வாங்கியிருக்கேன்னு கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. எடுத்துட்டு வந்தேன். ம். ஏன்னா அப்பா அம்மாவுக்கு gift வாங்குறேன்னு சொல்லியிருந்தா நானும் வாங்கியிருப்பேன்ல. இதெல்லாம் சொல்லித்தான் தெரியணுமா? எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, நான் வாங்கினேன். உனக்கு வேணும்னா நீ வாங்கியிருக்க வேண்டியதானே? மாம், டாட், ஹாப்பி ஆனிவர்சரி. பிரிச்சு பாருங்கம்மா. ஓ. எக்ஸலண்டா இருக்கு gift. தேங்க்யூ ஆதவ். இன்னும் மேல மேல நிறைய விஷயங்கள் சாதிக்கணும். தேங்க்யூ மாம்.